விருதுநகரில் இடப்பிரச்சனையால் உடன் பிறந்த அக்காவை தம்பியே வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடு கோழி வளர்ப்பு தொடர்பான சண்டையில் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் ஆத்துமேடு பகுதியை சேர்ந்தவர் திருமணி. 44 வயதான இவரின் கணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் திருமணி அவருடைய தம்பி பெரியசாமியின் வீட்டின் அருகே உள்ள காலி இடத்தில் தரையை வாடகைக்கு வாங்கியுள்ளார். பிறகு அங்கு கொட்டகை அமைத்து ஆடு கோழிகளை வளர்த்து வந்துள்ளார். கணவர் இறந்ததால் தன்னுடைய குழந்தைகளை கரை சேர்ப்பதற்காக முக்கிய வாழ்வாதாரமாக இது இருந்துள்ளது. ஆனால் தன்னுடைய வீட்டின் அருகே ஆடு கோழிகளை வளர்க்கக்கூடாது என்று அவரின் தம்பி பெரியசாமி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உடனே அந்த இடத்தை காலி செய்து வெளியேறுமாறும் வற்புறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக அக்கா தம்பி இடையே அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமை இரவும் இதே போன்று இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மது போதையிலிருந்த பெரியசாமி ஆத்திரத்தில் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து வந்து திருமணியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து விருதுநகர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் தப்பி ஓடிய பெரியசாமியை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஆடு கோழி வளர்ப்பது தொடர்பான சண்டையில் அக்காவை தம்பியே வெட்டி கொன்ற சம்பவம் விருதுநகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.